நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீடுகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடுகளை அனைத்தையுமே செய்து வருகிறார். முக்கியமாக இதில் நாம் பார்க்க வேண்டியது இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவரது உறவினர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் எப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு செய்ய முடியும் என்பதை கேள்விகளை தற்பொழுது மக்களாகிய அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேள்விகளை கேட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜனவரி 19ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கின் இறுதி தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக தான் வரும். டெல்லி அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்து முடித்துவிட்டது. நிச்சயமாக இந்த மேல்முறையீடு வழக்கில் நிச்சயமாக நான் வெற்றியடைவேன். அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை மீட்டெடுப்பேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் அதிமுகவின் கொடி சின்னத்தை மீட்டெடுத்த பிறகு தேனி மற்றும் சிவகங்கை தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்களும் ஜெயபிரதீப் அவர்களும் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் புதிய கட்சிகளை தொடங்கி அந்த தொகுதியில் போட்டியிடுவேன், இல்லை என்றால் அமமுகவில் இணைந்து எனது மகன்களை வெற்றியடைய வைப்பேன் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளதாக வைத்திலிங்கம் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருப்பது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள்தான் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் இவர்களுக்கு இடையான நட்பு தற்பொழுது எதிர்ப்பாக மாறுமா அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டுக் கொடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து அதிமுகவை முதலில் மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு பிறகு தொகுதி பங்கீடுகளை பார்த்து கொள்ளலாம் என்று கூறுவார் என்று பார்த்தால் நிச்சயமாக எனது மகன் தேனி தொகுதியில் போட்டியிடுவான் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.